தனுஷ் மற்றும் நயனதாராவுக்கு இடையிலான ஒரு பிரச்சனை இப்பொழுது அனைவராலும் விவாதிக்கப்படுது. நானும் ரவுடிதான் அப்படின்னு ஒரு படத்தை தனுஷ் தயாரிச்சிருக்காரு. அதில் நயனதாரா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. நயனதாராவுக்கு திருமணம் நடந்து அவங்க வாழ்க்கை வரலாற்றை ஒரு டாக்குமெண்ட்ரியாக தயாரித்து வெளியிட அவங்க முயற்சி செய்திருக்காங்க. தயாரிப்பாளராக தனுஷ் தான் தயாரித்த நானும் ரவுடி படத்தின் சில காட்சிகளை அல்லது புகைப்படத்தை நயனதாரா தன் வாழ்க்கை வரலாற்றை ஒரு டாக்குமெண்ட்ரியாக தயாரிச்சிருக்காங்க. அதில் பயன்படுத்துவது தவறு, எனது தயாரிப்பில் சில காட்சிகளை எடுத்து அவர் தனது வியாபாரத்திற்கு பயன்படுத்துவதால் தனக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்பதால் எனக்கு 10 கோடி நஷ்ட ஈடு தரணும், இழப்பீடு தரணும்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கார் என்று செய்திகளில் நம்ம பார்க்குறோம். அதற்கு நயனதாரா கடுமையான ஒரு விமர்சனத்தை பொது தளத்தில் வச்சிருக்காங்க. இப்போ இதில் யார் சரி யார் தவறு என்பது ஒரு விவாத பொருளாக அமைகிறது. ஒன்று, இதற்கான காரணம் அவர்கள் மக்களால் நன்கு அறியப்பட்டவர்கள் என்பது. இரண்டாவது, இதில் சட்டம் என்ன சொல்லுகிறது, இதில் யார் சரி யார் தவறு என்கிற ஒரு விஷயம். இப்போ ஒரு பொருள் இப்பெல்லாம் காப்புரிமை என்கிற அளவில் வருகிறது. காப்புரிமை சினிமாவில் எப்படி இருக்கு என்பதற்கு பல வழக்குகள் வந்திருக்கு, பல வழக்குகளை நீதிமன்றமும் சந்திச்சிருக்கு. நயனதாரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய நியாயத்தை நம்ம பார்த்தோம்னா, அவர்கள் நானும் ரவுடிதான் படத்தில் நடித்ததை தனது வாழ்க்கை வரலாற்றில் சொல்வதற்கு ஒரு பகுதி அல்லது ஒரு சில பாகங்களை கேட்டிருக்காங்க, சில நிமிடங்கள் அல்லது சில வினாடி காட்சிகளை. அதற்கு அனுமதி தருவதற்கே 2 ஆண்டு காலம் தாமதித்திருக்கிறார் தனுஷ் என்பது அவருடைய குற்றச்சாட்டு. ஒன்றும் கொடுத்திருக்கலாம், இல்லை என்று மறுத்திருக்கலாம். ஆனால் அதை இல்லாமல் செய்வதற்கே இவ்வளவு நாட்கள் கடத்தி இருக்கிறார். அடுத்ததாக, தன் வாழ்க்கை வரலாற்றில் தன்னை பற்றி அவர்கள் சொல்வதை ஒவ்வொரு தயாரிப்பாளரும் தடை செய்தால் அப்போ நயனதாரா என்கிற ஒரு நபரே இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. ஒரு நடிகை அல்லது ஒரு நடிகர் இல்லாமல் ஒரு திரைப்படம் உருவாவது இல்லை. அந்த நடிகர் அல்லது நடிகையின் வாழ்க்கை வரலாற்றை தயார் செய்யும் பொழுது அவர்கள் நடித்த படத்தின் காட்சிகளை பயன்படுத்துவது எப்படி காப்புரிமை மீறலாகும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இப்போ உதாரணமாக சமீபத்தில் ஒரு சினிமா பார்த்தோம், அமரன் சொல்லிட்டு. அதில் இராணுவத்தில் வேலை செய்த மேஜர் முகுந்த் வரதராஜன் வாழ்க்கை வரலாறுன்னு சொல்கிறோம். அப்போ அதில் இராணுவ உடையை பயன்படுத்துகிறாங்க, இராணுவத்தின் பெயரை பயன்படுத்துகிறாங்கன்னா இராணுவம் இது எங்களை பயன்படுத்தி நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள், பணம் செய்கிறீர்கள் என்ற ஒரு காப்புரிமை கேட்டால் என்ன செய்வோம்? அல்லது ஒரு தொழிற்சாலையில் சாம்சங்லேயோ ஆப்பிள்லேயோ வேலை செய்கிற ஒருத்தர் அல்லது ஒரு கார் கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தர் தனது வாழ்க்கை வரலாறு எழுதுகிறாருன்னா அவர் வேலை செய்த காலகட்டங்களில் எடுத்த சில வீடியோ காட்சிகளை அவர் பயன்படுத்தக்கூடாது என்றால் அது எப்படி காப்புரிமை மீறல் ஆகும் என்ற கேள்வி எழுகிறது. ஸோ என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா தனுஷனுடைய வாதம் சட்ட ரீதியாக செல்லுபடியாகாத ஒரு வாதமாகத்தான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் நடிகர்களோ அல்லது நடிகைகளோ கொத்தடிமைகள் அல்ல. அவர்கள் ஒரு படத்தில் நடித்துவிட்ட காரணத்தினால் அந்த படத்தின் அனைத்து காட்சிகளும் தயாரிப்பாளர்களுக்கே சொந்தம். தங்கள் வாழ்க்கை வரலாறு எழுதும் போதோ அல்லது அதை படமாக்கும் பொழுதோ அதன் எந்த பகுதியையும் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்கிற வாதம் என்பது அவர்களை யூஸ் அண்ட் த்ரோ அல்ல. நடிகர்கள் அல்லது நடிகைகள் அவர்களும் மனிதர்கள், அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. அப்போ எனது வாழ்க்கை வரலாற்றை சொல்லும் பொழுது அந்த காட்சியை நான் பயன்படுத்தக்கூடாது என்று தடை செய்கிறீர்கள் என்றால் அப்போ என்னையே தடை செய்வதாக அர்த்தம் என்கிற அர்த்தத்தில் தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நயனதாரா போன்ற நடிகர் நடிகைகளை தயாரிப்பாளர்கள் முடக்குவது அல்லது எஸ்பி பாலசுப்ரமணியம் போன்ற பாடகர்களை இசையமைப்பாளர்கள் முடக்குவது என்பது காப்புரிமை என்கிற பெயரில் மனித உரிமை மீறலாகத்தான் நான் பார்க்கிறேன். அது உழைப்பாளிகளை கொத்தடிமைகளாக்கும்
மனப்பாங்கு என்பதாக தான் நான் பார்க்கிறேன். இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி.